ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாண்ட்விச் ஷாப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாண்ட்விச் ஷாப்பை முதல்ல நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சாண்ட்விச் பிஸ்னஸில் உங்களால் மாதத்துக்கு 2 லட்ச ரூபா கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். வாங்க எப்படி நான் சொல்கிறேன் நான் இதில். ஸோ ஏன் இந்த சாண்ட்விச் ஷாப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி ஈஸி டு ஸ்டார்ட். இதுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு மாஸ்டரோ இல்லை செஃப்போ தேவை கிடையாது. இதை நீங்களே பண்ணலாம். இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, சாண்ட்விச் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ எல்லாேருக்கும் பிடிச்சமான ஒரு ஃபுட்டு, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டும் கூட. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட், ஹை ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த சாண்ட்விச் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ இந்த சாண்ட்விச் பிஸ்னஸில் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் 5 ஸ்டெப்பாக பிரிச்சுருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி 2 lakhs ப்ராஃபிட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் பிளானிங், ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பிளானிங், ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் யுவர் பிஸ்னஸ், ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சிங் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி தொடங்குறது, லான்ச் பண்ணுறது. ஸ்டெப் 5 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் ஆஃபர்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 பட்ஜெட் பிளானிங். உங்கள் ஷாப்புக்கு அதிகபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாக்குள்ளே அட்வான்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, சேஃபும் கூட. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஷாப்புக்கு ஒரு 10,000க்குள்ளே ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஷாப்புக்கு லைசன்ஸ், ஃபுட் லைசன்ஸு, என்னென்ன லைசன்ஸ்லாம் வாங்கணுன்றது நான் சொல்கிறேன். FSSAI இது வந்து ஃபுட் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது ஃபயர் லைசன்ஸு, அதுக்கடுத்தது MSME. இந்த 3 லைசன்ஸும் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 25,000 ஆகும். அதுக்கடுத்தது ஷாப் செட்டப் காஸ்ட். இந்த ஷாப் செட்டப் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் கடைக்கு தேவையான ஒரு சிம்பிளான ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் தேவைப்படும். அதுக்கு வந்து நான் ஒரு 50,000 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங் காஸ்ட். உங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் அண்ட் டைனிங் ஐட்டம்ஸ், இதுக்கு வந்து ஒரு நான் 50,000 போட்டிருக்கேன். ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸ் அண்ட் டைனிங் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட். உங்கள் ஷாப்புக்கு ஒரு பேசிக்கான ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறதுக்கு நான் ஒரு 25,000 பட்ஜெட் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு ஜஸ்ட் 2,50,000 இருந்தால் போதும். அதாவது 2,50,000 இருந்தால் இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 2 லொக்கேஷன் பிளானிங். ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் சிட்டியில் ஆரம்பிக்கிறீங்களா, டவுனில் ஆரம்பிக்கிறேன்னு பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஆர் ரெசிடென்ஷியல் ஏரியா, இது 2த்தில் எது வேணாலும் இருக்கலாம். இது தகுந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸோட டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியர் ரோடு ஜங்ஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப், நியர் பஸ் ஸ்டாப் ஆர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், பஸ் ஸ்டாப் பக்கத்துலையோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையோ உங்கள் ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ அங்கே நல்ல கூட்டம் வரும். உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷாப்புக்கு மினிமம் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு 5 2-வீலர் நிறுத்துறதுக்கு உண்டான இட வசதி இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3 மார்க்கெட்டிங் பிளான். ஸோ உங்கள் கடைக்கு தேவையான பேசிக் மார்க்கெட்டிங்கை நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மார்க்கெட்டிங் பண்ணால் தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து டே 1லேருந்து நல்ல ரீச் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் பேம்ப்ளெட்ஸை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இம்மீடியட்டாக ரீச் ஆகும் உங்களோட பிஸ்னஸ். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூகுள் மேப்ஸ், கூகுள் பிஸ்னஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், கூகுள் மேப்ஸும் கூகுள் பிஸ்னஸும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கூகுள் மேப்ஸோ இல்லை கூகுள் பிஸ்னஸ்லையோ நீங்கள் வந்து உங்களோட
கம்பெனியை உங்களோட ஷாப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூகுள் பிஸ்னஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களோட கம்பெனியோட உங்களோட ஷாப்போட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப்ஸில் இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ அது கூகுள் மேப்ஸ்லேயும் உங்களோட ஷாப்பை கரெக்டாக லொக்கேட் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப்போட ஃபோட்டோஸு இது எல்லாமே நீங்கள் ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே சர்ச் பண்ணும்போது உங்களோட ஷாப்போட நேம் வந்து கூகுள் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து காமிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வருவாங்க. ஸோ இது மூலமாக நிறைய உங்களுக்கு கஸ்டமர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான கஸ்டமர் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு லான்ச்சிங் யுவர் சாண்ட்விச் ஷாப். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும் இந்த வீடியோவில். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷாப்பை வந்து நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. உங்களோட சாண்ட்விச் ஷாப்பை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெனு இருக்கணும். ஸோ பேசிக்காக ரொம்ப பாப்புலரான மெனு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச் அண்ட் நான்வெஜ் சாண்ட்விச் 2 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஸோ வெஜ் சாண்ட்விச்சுக்கு என்ன ரேட் கொடுத்துருக்கேன்னா 40 ரூபா கொடுத்துருக்கேன். நான்வெஜ் சாண்ட்விச்சுக்கு நான் 80 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரேட்டில் இந்த ப்ரைஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு நல்ல குவாலிட்டியாக நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் ஷாப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எக்ஸ்ட்ராஸ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் மெனுவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் வெறும் சாண்ட்விச்சே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது லாங் ரன்னுக்கு அவங்க வந்து வேறு எதனா வெரைட்டி இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க உங்கள் கடையை விட்டு வேறு கடைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா மெனு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே 2 கேட்டகரி பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசி அண்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ். டெசர்ட்னால் வேறு எதுவும் இல்லை, ஐஸ்கிரீம் தான் டெசர்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலீஸ், பொட்டேட்டோ வெட்ஜஸ், பன்னீர் ரோல்ஸ், சிக்கன் பாப்கார்ன், கார்லிக் பிரெட் இதெல்லாம் போட்டிருக்கேன். ட்ரிங்க்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் டெசர்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெமன் சோடா ஆர் லெமன் ஜூஸ் இதில் 2த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம், சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா கோல்டு காஃபிலாம் நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக், இதுவும் ரொம்ப பாப்புலரான ஒரு மெனு இது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேரால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது, அதுதான் குல்ஃபி ஐஸ். இந்த குல்ஃபி ஐஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெய்லி சேல்ஸ் நம்மளோட ஷாப்புக்கு எவ்வளோ டெய்லி சேல்ஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ஆவரேஜான எஸ்டிமேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். வெஜ் சாண்ட்விச் அண்ட் நான்வெஜ் சாண்ட்விச் 2 கேட்டகரி பிரிச்சிருக்கேன். இது 2 கேட்டகரியும் ஆவரேஜாக டெய்லி 100 சேல்ஸ் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதை விட அதிகமாக தான் உங்களுக்கு சேல்ஸ் வரும், இதை விட கம்மியாக கண்டிப்பாக வரவே வராது. ஸோ வெஜ் சாண்ட்விச் ஒரு நாளைக்கு 100 சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா 4000 ரூபா ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான், ஃபுட் பிஸ்னஸில் நம்மளுக்கு 50% ப்ராஃபிட் கிடைக்கும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, இது ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க இந்த சீக்ரெட்லாம். ஸோ இந்த 4000 ரூபா ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா அதில் 50% 2000 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்னும் போது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 60000 கிடைக்கும். ஸோ வெஜ் சாண்ட்விச்சில் மட்டுமே நம்மளுக்கு மாதம் 60000 ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நான்வெஜ் சாண்ட்விச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 சேல்ஸ் ஆச்சுன்னா 8000 ரூபா கிடைக்கும். அதாவது நான்வெஜ் சாண்ட்விச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 80 ரூபான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு நாளைக்கு 100 சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா 8000 ரூபா கிடைக்கும். அந்த 8000த்தில் நம்மளுக்கு 50% ப்ராஃபிட்னா 4000 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 4000 அப்படின்னா ஒரு நாளைக்கு 4000 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1,20,20,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், நெட் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த வெஜ் சாண்ட்விச் அண்ட் நான்வெஜ் சாண்ட்விச்சில் மட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2த்தையும் சேர்த்தோம்னா, இந்த 2 ப்ராஃபிட்டும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1,80,000 கிடைக்குது. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் எக்ஸ்ட்ரா டெய்லி சேல்ஸ். எக்ஸ்ட்ராஸ் மெனு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட டெய்லி சேல்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 100 சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆவரேஜாக நம்மளுக்கு 60 ரூபா போட்டோம்னா ஒரு நாளைக்கு 100 சேல்ஸ்னால் கூட 6000 நம்மளுக்கு கிடைக்கும். அதில் 50% ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3000 ப்ராஃபிட் பர் டே. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிறது 3000 ரூபா. அதை 30 நாளைக்கு நம்ம மாற்றணும்னா கன்வெர்ட் பண்ணோம்னா 90000 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ரா மெனுவில் மட்டுமே 90000 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது அப்படியே நம்ம மந்த்லி ப்ராஃபிட்டுக்கு நம்ம இப்போது
கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான், வெஜ் சாண்ட்விச் ப்ராஃபிட் வந்து 60,000, நான்வெஜ் சாண்ட்விச் ப்ராஃபிட் வந்து 1,20,000, எக்ஸ்ட்ராஸ் மெனு ப்ராஃபிட் வந்து 90,000, அதுக்கப்புறமா ரெண்ட், இபி, சேலரி. உங்களோட ஷாப்புக்கு ஸ்டாஃப்ஸுக்கு ஒருத்தரோ இல்லை 2 பேர் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இபி, ரெண்ட், இது 3 வந்து சேர்த்தா ஒரு 50,000 நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து செலவு. இந்த ரெண்ட், இபி, சேலரி வந்து உங்களுக்கு செலவாக இருக்கும். இது வந்து 50,000 உங்களுக்கு செலவாச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் நெட் ப்ராஃபிட் 2,20,000. ஸோ யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ்ஸு. ஆனால் இந்த பிஸ்னஸ்லேருந்து இவ்வளோ ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம். நிச்சயமாக இதோட ப்ராஃபிட் அதிகமாக தான் வருமே தவிர இதோட கம்மியாக வராதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த சக்ஸஸ் ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக இதை விட நீங்கள் அதிகமான ப்ராஃபிட் தான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்குமே கண்டி. இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நம்ம இந்த சாண்ட்விச் ஷாப் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது வரைக்கும் பார்த்துருக்கோம், ப்ராஃபிட் இவ்வளோ பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது ஸ்டெப் 5. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாலும் அந்த கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப் 5 ப்ரொமோஷன் அண்ட் ஆஃபர்ஸ். இந்த ஸ்டெப் 5ல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு சில ஆஃபர், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தா தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், என்ன மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பை 2 அண்ட் கெட் 1 ஃப்ரீ. இது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஜென்ரலாக எல்லாருமே கொடுக்குறது தான். ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி உங்களுக்கு ஒரு சேல்ஸ் இருக்கும். இல்லைன்னா சேல்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். பை 2 அண்ட் கெட் 1 ஃப்ரீ இந்த ஆஃபர் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆஃபர் இது. அதுக்கு அடுத்த ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்கலாம். வீக்கெண்டில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபார் ரெகுலர் கஸ்டமர். உங்கள் ஷாப்புக்கு ரெகுலராக வர கஸ்டமருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ். ஸோ ஒரே மெனு கொடுக்காம ஒரு மெனுவும் இன்னொரு மெனுவும் கம்பைன் பண்ணி ஒன்றா சேர்த்து கொடுக்குறத காம்போ ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் காம்போவாக ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காம்போவில் ரெண்டு ஐட்டம் தனித்தனியாக வாங்கும்போது உங்களுக்கு 100 ரூபா ஆகுதுன்னா, அதை நீங்கள் காம்போவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்கன்னா நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு ஹையஸ்ட் சேல்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதனால் இந்த காம்போ ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே ஆஃபர்ஸ். ஸோ உங்கள் கடைக்கு வர கஸ்டமருக்கு நீங்கள் மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா, அவருக்கு எப்போ பர்த்டே வருதோ, பிறந்தநாள் வருதோ, அந்த பிறந்தநாள் அன்றைக்கி அவருக்கு ஒரு சின்ன மெசேஜை வந்து அனுப்பிச்சு நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். இது எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நான் சொல்கிற ப்ராஃபிட் வேல்யூவை விட உங்களுக்கு அதிகமாக தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் டபுளாக கூட ஆகலாம். ஏன் அப்படின்னா, நான் சனி ஞாயிறுலாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணலை. டோட்டலாக இன்ட்டு 30 டேஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் சனி ஞாயிறில் வந்து இந்த சேல்ஸை விட அதிகமாகவே சேல்ஸ் ஆகும். உங்களால் சப்ளையே பண்ண முடியாது, உங்களால் சர்வீஸே கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சாண்ட்விச் ஃபுட்டை நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும். நல்லா டேஸ்டியாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, உங்களால் சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்ட்விச் பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.